ஹதீஸ்ல வச்சிருக்கோம் ஹதீஸ் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டதாக இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகுதான் அவங்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை இப்போ ஹவுதுல் அவங்க சொல்றாங்க. ஒரு மனிதர் போய் கேட்குறாங்க, எனக்கு பரக்கத் எங்கள் வீட்டில் வந்து வறுமை தான் அதிகமாக இருக்கு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, உங்க வாசலுக்கும் திரைகளுக்கும் ஜன்னல்களுக்கும் திரை போட்டுக்கொண்டு அடுத்தவர்கள் பார்வை வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போ போட்டுட்டாங்க. போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு போறாங்க. அவங்க அதே வருமானம் தான் எனக்கு வருது, ஆனாலும் ஒரு நிறைவு இருக்கு. சொல்லிட்டு கேட்குறாங்க, அந்த கேட்டவங்க கேட்குறாங்க, ஸ்கிரீன் போட சொன்னதுக்கும் இந்த பறக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். அப்ப சொல்றாங்க, ஹவுதுல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தொழுகை இல்லாதவனுடைய பார்வை உன் வீட்டுக்குள் வந்தால் வீட்டில் உள்ள பறக்கத்து சென்றுவிடும். ஹவுதுல் தொழுகை இல்லாதவனுடைய பார்வை வீட்டுக்குள்ள வந்தாலே இந்த நிலம்டா. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே தொழுகாம இருக்கா? தொழுகை அந்த பிள்ளைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மதரசா மாவுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஓரளவு தொழுகையுடைய பிடிப்பு இருக்கும். இப்ப இந்த லீவு விடுறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை லீவு, மதரசா லீவு விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைகளுடைய அமல் எப்படி இருக்குன்னு அந்த தாய்தலை கண்காணிக்கணும். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம சீரா இருந்தா தான் நம்ம பிள்ளைகளும் தொழுகையில சீரா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பரக்கத்தை தருவதற்கு முதல் வழி தொழுகை. அவ்வளவு பக்தர்கள் தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நான் இடங்களுக்கு வந்துடும், வாங்க எப்பமா சொல்லுவாங்க, நானே வந்ததுல இருந்து 2 தடவை கேட்டுட்டேன், வாங்க சொல்லிட்டாங்களா வாங்க. இங்க வந்து நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, அந்த அமல்களை புதுப்பிக்கிறது மாதிரி கேட்டுக்கிறோம். வீட்டுல அது எங்கிட்ட இருக்கா, தனிமையில இருக்கையில் அது இருக்கா, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சே, நம்ம தொழுகணுமே, நம்ம சுண்ணத்து கரெக்டா தொழுதுக்கோமா, பருள் நம்ம தொழுகிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஏக்கத்தோட தொழுகக்கூடியவர்களாக இருக்கமா. அப்ப முதல் ரிஸ்கை பெற்று தருவது என்னதுமா, அவ்வளவுதான் தொழுவோமா, அதுக்கும் தெரியல. இரண்டாவது பரக்கத்தை பெற்று தரக்கூடிய அமல் இரண்டாவது என்னன்னா இஸ்திக்பார்.